ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என் அழகான தங்கமே, நிஜமாகவே அழகான பிள்ளைதானி. ஒவ்வொரு நிமிஷமும் என்கிட்ட வந்து நின்று மனசை விட்டு அவ்வளவு விஷயத்த சொல்லுவேன். சாய், என் வாழ்க்கையில் என்ன நடக்குது தெரியுமா? நீங்கள் இன்னமுமே என்ன புரிஞ்சிக்காம இருக்கீங்களே, இன்னும் என்ன கண்டுக்காமையே இருக்கீங்களே சாய் என்று எப்பயுமே ஒரு அழுகையோடு என்னை பார்க்கும்போதெல்லாம் அழுதுகிட்டு கண்ணீரை வடிச்சுக்கிட்டு எப்பயுமே என்கிட்ட உன் வாழ்க்கையில் நடக்கிற விஷயமும் நடந்த விஷயமும் உனக்கு தேவையான விஷயம் என்னென்னு என்கிட்ட ஒன்று விடாமல் சொல்லிட்டு தான் நீ அடுத்த விஷயத்துக்கே போவ. தினமும் ஒரு விஷயத்தை செய். இரவு தூங்குறதுக்கு முன்னாடி காலையில் என்ன நடந்துச்சோ அதுலேருந்து இரவு நீ படுக்கிற வரைக்கும் என்னென்ன விஷயத்தை நீ செஞ்சியோ எல்லாத்தையும் என்கிட்ட சொல்லிட்டு நீ எதையும் பற்றி நினைக்காம படுத்து தூங்கிடு. எதுக்கு சாய் அப்படி பண்ணணும்னு நீ கேட்கலாம். சொல்கிறேன். முதல்ல நீ எப்பயுமே என்னை கோயிலில் பார்க்க வரும்போது ஒன்று செய்வ. அதாவது என்ன உன்னுடைய வாழ்க்கையில் வேணுமோ அதை சொல்லுவேன். அடுத்தது உன்னுடைய வாழ்க்கையில் மற்றவங்க என்னென்ன செஞ்சாங்களோ அதெல்லாம் இவங்கவுங்க இதெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டே எடுத்து வைப்பேன். இதெல்லாம் உன்னுடைய மன ஆறுதல். அதாவது இந்த விஷயம் நடந்துச்சு, சாய்கிட்ட சொல்லிட்டேன், சாய் பார்த்து பாருன்னு. அதே மாதிரி தான் இரவு நேரத்தில் நீ என்கிட்ட ஒரு விஷயத்த காலையிலேருந்து உன் வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்திருக்கலாம். நிறைய விஷயம் நடந்துக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில் சில விஷயம் உன்னை மன உளைச்சல் தர்ற மாதிரி சில விஷயம் நடந்திருக்கலாம். அப்போது அந்த விஷயத்த யாருனால நடந்துச்சு, என்னத்தினால நடந்துச்சுன்னு என்கிட்ட நீ சொல்லிட்டு நீ படுத்து தூங்கும்போது காலைல எந்திரிச்சு பாரு, அந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததாகவே இருக்காது. அதில் ஏதோ ஒரு மாற்றம் இருக்கும். நிச்சயமாக ஒரே ஒரு நாள் நான் சொன்னது போல் செஞ்சு பாரு, நிச்சயமாக மாற்றம் இருக்கும். அதுக்கு பிறகு தினமுமே சரிதான், என்கிட்ட நீ எந்த விஷயத்தையும் சொல்லாமல் படுக்க மாட்டேன். அவ்வளவு ஆறுதலையும் அவ்வளவு நல்ல விஷயத்தையும் கொடுப்பேன். உன்னுடைய மனம் எப்பயுமே இறுக்கமாகவே இரவு நேரத்தில் தூங்காமல் எப்பயும் உன்னை கஷ்டப்படுத்துதில்ல, அந்த கஷ்டமெல்லாம் உன்னை விட்டு காலையில் போயிருக்கும். நிம்மதியோடு இருங்க. எவ்வளவு காலத்துக்கு நீங்கள் இதே மாதிரி கஷ்டத்தோடு இருக்க போகிறீங்க? நிறைய பேர் வாழ்க்கையில் இந்த நிம்மதி இல்லாமல் இருக்காங்க. ஒரு சிலர் தன்னுடைய வாழ்க்கையை தானே கெடுத்துக்கிறாங்க. ஒரு சில பேர் மற்றவங்க வாழ்க்கையில் வந்து பூந்துடுறாங்க. ஒரு சிலர் உறவுகளுக்குள்ள சண்டை போட்டுட்டு கஷ்டத்தை அனுபவிக்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிற ஒரே ஒரு விஷயம், எந்த நிலையிலையும் யாரையும் நம்பாதீங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதனால இவங்க இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு குழப்பிக்கிறத விட, என்னை பற்றி மற்றவங்க ஒரு விஷயத்தை பற்றி பேசிட்டாங்கிறதுனால அவங்ககிட்ட போய் சண்டை போடுறது, அவங்கள பற்றி கோச்சிக்கிறது தவிர நீங்கள் உங்களுடைய வேலையை பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கிடைக்கிறது என்னென்னு கிடைக்கும். நம்பிக்கையோடு ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து வைக்க முயற்சி செய்யுங்க. நாளுக்கு நாள் உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் வரும். இரவு நேரத்தை நிம்மதியாக கழிக்கிறதுக்கு வழியை பாருங்கள். உங்ககிட்ட எனக்கு சில சமயம் சில விஷயங்கள் பிடிக்காதது என்ன தெரியுமா? இரவு நேரம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான நேரம். பகல் நேரத்தில் நீங்கள் எப்படி உழைக்கிறீங்களோ, எவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறீங்களோ, அதே மாதிரி இரவு நேரத்தில் ஒரு 8 மணி நேரம் தூங்குறது ரொம்ப முக்கியமானது. எதற்கு பகல் இரவுன்னு 2 வேலையாக பிரித்து வச்சிருக்கிறது? ஒரு வேளை உழைக்கணும், எவ்வளோ கஷ்டப்பட முடியுமோ படணும், அதுக்கு தகுந்தாப்புல சாப்பிடணும். அதே இன்னொரு நேரம் ஓய்வு எடுக்கணும். உங்கள் உடலில் இருக்கிற அத்தனை விதமான விஷயமும் நல்லா ஓய்வு எடுத்தாதான் அடுத்த நாள் உங்களுக்கு நல்லா உழைக்கிறதுக்கான ஒரு உடம்பு வந்து தயாராகும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க? பகல் முழுக்க கஷ்டத்தை பார்க்காம உழைக்கிறீங்க. அடுத்தது என்ன பண்ணுறீங்க? இரவு நேரத்தில்
ஐயோ நம்ம பகல் முழுக்க அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சோமே, அந்த நபர் இப்படி சொல்லிட்டாரே, இந்த நபர் இப்படி சொல்லிட்டாரே, ஐயோ நம்ம மழை போல நம்பியிருந்த ஒரு மனுஷனே நம்ம ஏமாத்திட்டாரே, துரோகம் பண்ணிட்டாருன்னு அந்த நாளில் நடக்கிற விஷயத்தை எல்லாமே போட்டு மனசில் போட்டு குழப்பிக்கிட்டு அந்த இரவையே தூங்காமல் விட்டுடுறீங்க. நீங்கள் சொல்ல போனால் சில சமயம் தூங்குறது 1 மணி நேரம் 2 மணி நேரமாக இருக்குது. சில சமயம் அந்த 2 மணி நேரம் கூட தூங்குறது இல்லை, யோசனையிலேயே பாதி நேரம் போயிடுது. அதனால பகலில் உழைக்கிறீங்களா, வாங்க என்னென்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே படுக்கும்போது இந்த சாய்கிட்ட சொல்லுங்க, சாய் பார்த்துப்பேன் எல்லாத்தையும், அந்த நம்பிக்கையோட படுங்க. நாளை காலையில் நிச்சயமாக நல்லது நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நீங்கள் தூங்குனீங்க அப்படின்னா மறுநாள்லேருந்து நிச்சயமாக நல்லது தான் நடக்கும். யாரும் திட்ட மாட்டாங்க, என் பிள்ளையை கஷ்டப்படுத்த மாட்டாங்க, மனசுக்கு ஆறுதலான சில விஷயங்கள் நடக்கும். சில பேருக்கு வாழ்க்கையில் என்றைக்குமே நரகமாகவே இருக்குன்னு சொல்லுவாங்க. அவங்க வாழ்க்கையெல்லாம் ஒத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க நரகமாக வச்சுக்கிறதே அவங்களாக தான் இருக்கும். அதனால எப்பயுமே எந்த ஒரு வாழ்க்கையும் ஒரே நேரமாக பிறந்ததுலேருந்து அவங்க முழுசாக அவங்க வாழ்க்கை முடிகிற வரைக்கும் நரகமாக இருக்காது. பாதி நாள் கஷ்டமாகவும் பாதி நாள் இன்பமாகவும் தான் இருக்கும். தங்கமே, உன்னுடைய வாழ்க்கையில் கஷ்டமான காலகட்டம் முடிஞ்சிட்டு இஷ்டமான காலகட்டம் பிறந்துருச்சு. அதனால எப்பயுமே ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நினச்சிக்கோ, கவலைங்கிறது இங்கே நிரந்தரம் இல்லை. நீ நினைக்கிறீல சந்தோஷங்கிறது நிரந்தரம் இல்லைன்னு, அதே மாதிரி தான் கவலைங்கிறது இங்கே நிரந்தரம் இல்லை. நீங்களாக தான் எல்லாமே நினச்சிக்கிட்டு இருக்கீங்க. காலம் நிச்சயமாக உனக்கான நல்ல வழி காட்டும். எதிர்பார்க்குற ஒவ்வொன்றையும் உன் கையில் கொண்டு வந்து காலமே சேர்க்கும். காலமானது வெகு தூரத்தில் இல்லை, உன் பக்கத்தில் வந்துட்டு சீக்கிரத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் நீ இன்பத்தோடு இருக்கணும்னு ஒவ்வொரு கட்டத்தையும் நீ எடுத்து வைக்கிறியோ அவ்வளவு உன்னுடைய வாழ்க்கையில் இன்பம் அப்படிங்கிற ஒன்று பிறக்க ஆரம்பிக்கும். அவசரம் வேண்டாம், எப்பையும் கண்ணீர் வேண்டாம், எப்பையும் பயம் வேண்டாம். நாளுக்கு நாள் இன்பங்களை சாய் தருவார் என்று நம்புங்க, நல்லது தான் நடக்கும். சாய் சொல்கிற வார்த்தை என்றைக்கும் பொய்யாகாது. எந்த தெய்வத்தெல்லாம் உனக்கு பிடிக்குமோ எல்லா தெய்வத்தையும் நீ வணங்குறியோ அப்போ நம்பிக்கையோடு இரு. தெய்வம் உன்னை நிச்சயமாக நல்வழியே நடத்தும். யோசித்து பார்க்க முடியாத இன்பத்தையும் யோசித்து பார்க்க முடியாத அற்புதத்தையும் தெய்வம் உன் கையில் சேர்க்கும். எப்போதும் எல்லா நாளும் உன்னுடைய எதிர்காலத்தை மனசில் வச்சு ஒவ்வொரு விஷயத்தையும் இந்த சாய் செஞ்சுக்கிட்டே இருக்க. நல்லது நடக்கட்டும். எப்போதும் உன்னுடைய வாழ்க்கையில் திருப்தியான ஒரு சந்தோஷத்தை கொடுத்துட்டு உன்னை வாழ வச்சுக்கிட்டு எப்பையும் நிம்மதியாக இருக்க வைப்பேன். சரியா? சந்தோஷமாக இரு. ஓம் சாய்ராம்.